நான் கூட அடிக்கடி சொல்கிறது உண்டு, நான் பிஎல் படித்ததே ஒரு விபத்து சார். நான் பிஎல் படித்ததே ஒரு விபத்து. எங்கள் தாத்தா வக்கீல் குமாஸ்தா. எங்கள் தாத்தா வக்கீல் குமாஸ்தாவாக இருந்ததால் அவர் கணக்கில் வக்கீல்னா பெரிய ஆள். எங்கள் அப்பா கிட்ட அவர் வக்கீலுக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டார். எங்கள் தாத்தாவுக்கு வசதி இல்லை, அதனால் எங்கள் அப்பாவை வக்கீலுக்கு படிக்க வைக்கலை. ஆனால் சும்மா சாவலை சார். சாவரப்போ எங்கள் அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு உன் பிள்ளையில யாரையாவது நீ வக்கீல் ஆக்கணும்னு சத்தியம் வாங்கிக்கிட்டு செத்து போட்டார். நம்ம தமிழ் படத்து தாத்தாலாம் சாவரப்போ சும்மா சாவ மாட்டாங்க. குடும்பத்துக்கே ஒரு குண்டு வெடிச்சு அந்த ஏதாவது ஆகிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு தான் சாவாங்க. எங்கள் தாத்தா சாவரப்போ எங்கள் அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு ஐயா, இது எங்கள் திருநெல்வேலி பாஷை, ஐயா நான் ஒன்றை வக்கீலாக்கணும்னு நினச்சேன், முடியல ஐயா, உன் பிள்ளையில யாரையாவது வக்கீலாக்குன்னாரு. எங்கள் அண்ணனை ஆக்க முடியல, ஏன்னா எங்கள் அண்ணன் ஆக்கிறதுக்கு அப்போ பண வசதி இல்லை. ரெண்டாவது அண்ணனுக்கு படிக்க வசதி இல்லை. மூணாவது அண்ணன் நான் தான் சிக்கினேன். ஏதோ சுமாராக பணம் வந்தது, சுமாராக படிப்பு வந்தோன்னு என்னை வக்கீலாக்கிட்டார் எங்கள் அப்பா. எனக்கு வக்கீலாக இருக்கிற ஐடியாவே இல்லை. ஆனால் அவர் கனவை என் மேலே விட்டார். ஆனால் எங்கள் அப்பா ஒரு வகையில் ரொம்ப நல்லவர். நான் வக்கீலாக ஆகி முடித்த உடனே சொன்னேன், நான் வக்கீலாக இருக்க மாட்டேன். அது எங்கள் அப்பா ஏற்றுக்கிட்டாரு. அப்படி எத்தனை அப்பா உலகத்தில் ஏற்றுக்குவார்? என்னால் வக்கீலெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுப்பா, நான் வேறு பர்பஸுக்கு வந்திருக்கிறேன் இந்த பூமிக்கு, நான் என் சௌரியப்படி தான் இருப்பேன், கோச்சுக்காதுப்பா, என்னால் அதை செய்ய முடியாது அப்படின்னு. எங்கள் அப்பா சொன்னார், அது ஓன் சௌரியம், நீ எப்படி வேணா பண்ணிக்கோ அப்படின்னார். எங்கள் அப்பாவுக்கு ரோல் மாடல் யாருன்னா ஜஸ்டிஸ் மகராஜன். அவர் ஹெயில்ஸ் ஃப்ரம் திருநெல்வேலி. மகராஜன் தான் ரோல் மாடல். அந்த மகராஜன் மாதிரி நான் பிஎல் முடித்து ஹைகோர்ட்டில் ஜட்ஜ் ஆகி நானும் அப்படி வரணும்னு அவருக்கு எங்கள் அப்பாவுக்கு ஆசை. நான் ஒன்றே ஒன்று சொன்னேன், கவலைப்படாதப்பா, எப்படி இருந்தாலும் உன் கனவை நிறைவேற்றுவேன்னு. பட்டிமண்டபத்திலலாம் ஜட்ஜ் ஆகி மாண்புமிகு நீதிபதி அவர்களேன்னு எல்லாரும் கூப்பிடும்போது அப்பாவை பார்த்து உன் ஆன்மா சாந்தி அடைக. நான் வெறும் விளையாட்டுக்கு சொல்லல, பிஎல் படிக்கிறதுங்கிறது எங்க தாத்தாவோட கனவு சார். அதை போய் எங்க அப்பாட்ட ஏத்தி, எங்க அப்பா எந்த நிலைமையில ஏத்தி என்ன பிரயோஜனம்? நான் யாரும் ஆக நினைச்சனோ, நான் அவனை ஆகிறதுக்கு தான் என்ன அனுமதிக்கணும். ஆனால் எங்கள் அப்பா நல்லவர். நான் பிஎல் முடிச்சுட்டு நான் யாரை ஆக நினைச்சனோ அவனை ஆகிறதுக்கு அனுமதிச்சாருன்ற. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு 100% பெற்றோர்கள் எப்படி கேட்டீங்கன்னா, அவன் யாரா ஆகணும்னு நினைக்கிறானோ அதை அனுமதிக்கிறதே கிடையாது. இவங்க யாரா ஆகலையோ அதுவும் அவன் ஆகணும். நீயே ஆகலையே, அப்புறம் அவன் ஏன் ஆகணும்? நீ என்னவா ஆகலையோ அதுவும் அவன் ஏன் ஆகணும்? என் கணவனை காப்பாத்து, என் கணவனை நிறைவேற்று, என் கணவனை நிறைவேற்று. உன் கணவன் நீயே நிறைவேற்றல, அவன் என்னத்துக்கு நிறைவேற்றணும்? நான் பேரண்டிங்கை மொத்தமாக விமர்சிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம ஊரில் பேரண்ட்ஸ் பண்ணுற இம்சை இருக்குது பார்த்தீங்களா, அவங்க யாரா ஆகலையோ அது அந்த பிள்ளைங்க ஆகணுன்ற கனவை கொண்டு போய் ஏற்றுறது தப்பு. அது எதுவாக உருவாகணும்னு சார், ஒரு மல்லியா மலர வேண்டிய ஒன்றை முல்லையா மலருன்னு கட்டாயப்படுத்தலாமா? தாமரையா மலர வேண்டிய ஒன்றை போய் நீ அல்லியா மலர்ந்து ஆகணும்னு கட்டாயப்படுத்தலாமா? எவன் இந்த உலகத்தில் எதற்கு வந்தானோ அவன் அதுவாக வாழ்வதற்கு அனுமதிப்பதுதான் பெற்றோருடைய கடமை, துணை நிற்பதுதான் பெற்றோருடைய கடமை. தன் விருப்பப்படி மாற்றி அமைப்பது அல்ல. தப்பு பண்ணா திருத்தணும், இது தப்புங்கிறத புரிய வைக்கணும், இது உனக்கு சோறு போடாது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும். ஆனா அதே சமயத்தில் நீ என் கனவை நிறைவேற்று, என் கனவை நிறைவேற்று அப்படின்னா அவங்க கனவை நிறைவேற்றுறதுக்காக இந்த குழந்தைகளுடைய கனவுகளை கொல்லலாமா? இன்றைக்கு எத்தனையோ பள்ளிக்கூட மைதானங்கள் குழந்தைகளின் கனவுகளின் கல்லறைகள். பல பள்ளிக்கூடங்கள் குழந்தைகளின் கனவுகளின் கல்லறைகள். அவங்க கனவை போட்டு புதைச்சு ஸ்போர்ட்ஸ்மேனாக வரணும்னு ஒருத்தன் ஆசைப்பட்டிருப்பான், வர விட மாட்டாங்க சார். அவன் ஒரு கபடி பிளேயராக வரணும்னு நினச்சிருப்பான், இல்லை என்னமோ ஒரு சிற்பியாக வரணும்னு நினச்சிருப்பான், கதகளி ஆடணும்னு நினச்சிருப்பான், என்னமோ ஒரு ஐடியா அவனுக்கு இருக்கும், ஆக விட மாட்டாங்க. அதெல்லாம் ஆகாது, இதுவா 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 இதுவா. ஸோ இந்த பேரண்டிங்கில் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. பேரண்ட் அப்படிங்கிற ரோல் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம அவங்களுக்கு தண்ணீர் மாதிரி, சூரிய வெளிச்சம் மாதிரி, அவங்களுக்கு அந்த மண்ணில் இருக்கிற சத்து மாதிரி, தாமரையா மலர்றதுக்கு நம்ம உதவி பண்ணுறோம், பூவா மலர்றதுக்கு உதவி பண்ணுறோம், காயா காய்க்கிறதுக்கு உதவி பண்ணுறோம், அவ்வளோதான். அவன் யாரா வளர விரும்புகிறானோ அதுக்கு உதவி செய்கிற ஒரு அப்பா அம்மாவா நம்ம இருக்கிறது தான் பேரண்டிங்கில் ரொம்ப முக்கியம். அது இந்த ஒரு சின்ன விஷயம், இந்த ஒரு கனவு, இந்த விஷயத்திலேயே நாம் வேறு ஒரு கோணத்தில் இருக்கிறோம். அடுத்தது ரொம்ப சிக்கலான விஷயம். சைக்காலஜி கொஞ்சம் ஆழமாக படித்தவங்களுக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்து நம்ம மனசு எப்படி உருவாகுது தெரியுங்களா? லேயராக தான் மனசு உருவாகும். மனம் என்பது பல அடுக்குகளால் ஆனது.
இப்போ ஒரு 5 டிஃபன் கேரியர், 5 டிஃபன் பாத்திரம் உள்ள டிஃபன் கேரியரில் ஒரு அடுக்கு இருக்கும், இன்னொரு அடுக்கு இருக்கும், இன்னொரு அடுக்கு இருக்கும், இன்னொரு அடுக்கு இருக்கும். இப்போ ஒரு அடுக்கில் இட்லி இருக்குது, ஒன்றில் சட்னி இருக்குது, ஒன்றில் சாம்பார் இருக்குது, ஒன்றில் சாம்பார் சாதம் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் குழந்தையா பிறந்ததுலேருந்து 80 வயசு 90 வயசு சாக போகிறதா இருந்தால் கூட நீங்கள் குழந்தை பருவத்தில் அனுபவித்த அனுபவம் அப்படியே ஒரு செட்டு, அப்படியே உங்கள் மனசில் ஒரு அடுக்காக இருக்கும். இது ஒரு பெரிய அதிசயம். அது அழியாது. அது இல்லாமல் போய் 7 வயசு அனுபவம் வராது. 5 வயசு வரைக்கும் நீங்கள் அனுபவித்த அனுபவம் 15வது வயசில் உள்ள புதஞ்சு நிற்குமே ஒழிய அது அழிஞ்சு போவாது. இதுதான் ஆச்சரியம். எங்கள் அம்மா இறந்து போகிறதுக்கு 3 நாள் முன்னாடி என்னுடைய தாயார் ஒரு பேர் சொல்லி அந்த பொண்ணை கூப்பிட்டு வாடி விளையாடலாம், வாடி விளையாடலாம் அப்படின்னாங்க. எங்களுக்கு முதல்ல புரியல. அப்புறம் கொஞ்சம் நினைவு வந்ததுக்கப்புறம் மெதுவாக கேட்குறோம், அம்மா நீ ஒரு பேர் சொன்னம்மா, நீ இந்த பேர் சொல்லி அவளை வாடி விளையாடலாம் அப்படின்னு. அப்படியா சொன்னேன் அப்படின்னு யோசிச்சுட்டு நானும் அவளும் பள்ளிக்கூடத்தில் ஒன்றா படித்தவங்கன்னாங்க. இப்போ பாருங்க, 88 வயசு அவங்க மரணம் அடைகிற போது, ஆனால் திடீர்னு அவங்களுடைய நினைவு தப்பும் போது 7 வயசுல அவங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் தோழியா இருந்த ஒருத்தியும் அவளோட விளையாடிய விளையாட்டு நினைவுக்கு வந்து பேரை கரெக்டாக சொல்றாங்க. என்ன விளையாட்டு விளையாடினாங்களோ அந்த விளையாட்டை சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா அந்த லேயர்ல அது பதிஞ்சிருக்கும். அதனால தான் சில பேர் 80 வயசானாலும் 8 வயசு குறும்பு பண்ணுவான். இந்த பேர பிள்ளைகிட்டே ரிமோட்டை வாங்கிட்டு வெடுக்குன்னு ஒரு கிள்ளுவான். இது 80 வயசு ஆச்சு, அதுக்குரிய விவேகம் இல்லையன்னா எட்டி பார்க்குது. 80க்கு இருக்கும் போதும் எட்டி பார்க்குது. அது கொஞ்சம் அந்த லேயரை விட்டு லேயர் அப்படி எட்டி பார்த்துட்டு திரும்பி உள்ள போகுது. இது என்ன இதனால சிக்கல்னு கேட்டீங்கன்னா, நீங்க எவ்வளவு வளர்ந்தாலும் வளர முடியாது. நான் சொல்றது புரியுதா? நீங்க எவ்வளவு வளர்ந்தாலும் வளர முடியாது. என்ன, நீங்க MA PhD பண்ணிருப்பீங்க, புதுசா உங்க அறிவை வளர்த்திருப்பீங்க. ஆனா 8 வயசுல നിങ്ങൾക്ക് ஏற்பட்ட ஒரு பயமோ ஒரு அபிப்பிராயமோ எவ்வளவு ரிசர்ச் பண்ணி நீங்க மேல போனாலும் உங்க ஆழ் மனசுல அப்படியே இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற அசட்டுத்தனமும் மாறாது, உங்களுடைய பழைய பயமும் போவாது, உங்களுடைய பழைய மூட நம்பிக்கையும் போவாது. ஏன்னா அது லேயரா உட்கார்ந்து இருக்கிறதால இப்ப நீங்க அடைஞ்ச இந்த அறிவு இருக்கு, அதை அழிக்காது, அதை மாற்றி அமைக்காது. இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும், எக்ஸிஸ்ட் ஆகும். எப்ப அது வெளிப்படுதோ அப்ப அது, எப்ப இது வெளிப்படுதோ அப்ப இது. இப்போ ஒண்ணும் இல்லைங்க, நாம எந்த மதத்துக்கும் எதிராக எதையும் சிந்திக்க வேண்டாம். எத்தனையோ மதங்கள் உலகத்துல இருக்கு. ஒரே ஒரு கொஸ்டின் நம்ம வலிமையா எல்லா மதங்களையும் பார்த்து கேளுங்க. நிஜமாவே எல்லா மதங்களையும் சொல்ற மாதிரி ஒரு 700-800 கடவுள் இருக்க முடியுமா? இந்துக்கள் சொல்ற கடவுள், கிறிஸ்துவர்கள் சொல்ற கடவுள், இஸ்லாமியர் சொல்ற கடவுள், பார்சி சொல்ற கடவுள், இந்த உலகத்தில் அவங்க ஒரு கடவுளை சொல்றாங்க. இப்படி எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு 800-850 கடவுள் மேல உட்கார்ந்து டிபார்ட்மெண்ட் ஃபைல் பார்த்து, இவன் எங்க ஆளுப்பா நான் இவனை காப்பாத்துறேன், அவன் உங்க ஆளப்பா நீ போய் காப்பாத்து, அவன் உடற மாதிரி தெரியுது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான், நீ போய் எங்க ICUல போய் நின்று நீ பாத்துக்க அப்படின்னு ஒண்ணுக்கு ஒன்று டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில் போன் போட்டு பேசி அனுப்பி வைக்குமா? ஒரு 850-900 கடவுள் மேல உட்காந்துருக்க முடியுமா? ஒன்று தானே இருக்க முடியும். அப்படி ஒன்று இருந்தா மூலப்பொருள் அப்படின்னு ஒன்று தானே இருந்திருக்க முடியும். இது ஒரு சிம்பிள் விஷயம், எல்லாராலும் ஏற்றுக்க முடியும். ஆனால் யாருமே இதை தைரியமாக ஒத்துக்க மாட்டோம். 40 வருஷமா பழகிட்டோம், 80 வருஷமா பழகிட்டோம். நம்ம பெரியவங்க என்ன தப்பா பண்ணியிருப்பாங்க? நம்ம முன்னோர்கள்லாம் அப்படியா? அவங்கெல்லாம் இல்லையா என்ன? அப்ப என்ன அர்த்தம்? நம்ம எவ்வளவுதான் அறிவுபூர்வமா சிந்திச்சாலும் நம்ம மனசுல இருக்கிற அந்த குழந்தைத்தனத்தை தான் கண்டினியூ பண்ணுவோமே ஒழிய அறிவுபூர்வமான ஃபைனல் ஸ்டேஜ் வளர்ச்சிக்கு வருவதற்கு தடையா இருக்கிறோம். ஏன்னா மனம் நம்மை ஆட்டி படைக்கிறது, அறிவு அடங்கி போய் விடுகிறது, ஒண்ணுமே பண்ண முடியாது. எத்திஸ்டா நீங்க மாற வேணாம், நாத்திகனா மாற வேணாம். எது கடவுளுங்கிற உண்மையான தேடலை நோக்கி நீங்க பயணப்பட்டா உங்களுக்கு விடை வேற கிடைக்கும், விடை வேற கிடைக்கும். உண்மையிலேயே எது மூலப்பொருள் அப்படிங்கிறத பற்றிய ஒரு உணர்வு கிடைக்கும், மெய்யுணர்வு கிடைக்கும். அதை நோக்கி போகிறதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது. 40 வருஷமா பழகிட்டோம், 80 வருஷமா பழகிட்டோம், 60 வருஷமா பழகிட்டோம், தாத்தா காலத்துலேருந்து இப்படியே இருந்துட்டோம், இதை எப்படி மாத்துறது, இப்படியே பேசிக்கிட்டு உட்காந்துருப்போமே ஒழிய எது உண்மை என்று தேடுகிற தைரியம் துணிச்சல் நமக்கு குறைவு. விவேகானந்தர் தேடினாரு, எத்தனையோ பேர் தேடினாங்க, தேடினவங்க அடைய வேண்டியதை அடைஞ்சாங்க. நம்ம தேடவே மாட்டோம், அப்படியே எல்லாத்தையும் அப்படி வச்சு இருக்கட்டும், அது பாட்டுக்கு அப்படி இருக்கட்டும், அது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும், இது பாட்டுக்கு இப்படியே இருக்கட்டும், அது பாட்டுக்கு இப்படியே இருக்கட்டும், எல்லாத்தையும் அப்படியே வச்சிருப்போம். எதையும் தூக்கி வெளிப்பட மாட்டோம், எதுலேருந்து மாறி வளரவும் மாட்டோம். எவ்வளோ கஷ்டம் இது, எவ்வளோ சிக்கல். நாங்கள் மேடையில் சொல்கிற ஜோக்கை ஒரு சினிமாவில் வச்சுட்டோம் சார்.
நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி 22 வருஷத்துக்கு முன்னாடி மேடையில் சொன்னது. ஒரு சத்திர சாப்பில் 2 பேர் உட்காந்துருந்தேன். உட்காந்துருந்தபோது பேசிக்கிட்டே பொழுது போலேங்கிறதுக்காக ஒருத்தன் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் கேட்குறான், அண்ணே ஏன் சோகமாக இருக்கிறீங்கன்னா? அவன் 1000 சோகமாக இருப்பான், அந்த தெருவில் போகிறவன்ட்டெல்லாம் சொல்ல முடியுமான்னா. நம்ம என்ன தெருவிலையா போகிறோம், சத்திரத்தில் உட்காந்துருக்குறோம், சொல்லுங்கண்ணா. இன்னும் இல்லை, ஒரு நிலம் ஒன்று விலைக்கு வருது, அந்த நிலத்தை விலைக்கு வாங்கலாட்டான், குத்தகைக்காது எடுத்து பயிர் பண்ணலான்னு ஒரு ஆசை. ஏன்னா என் பொண்டாட்டி ஒன்றும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறா, என்கிட்ட பணம் இல்லை, அவன் நகையை கொடுத்தா பண்ணிவிடுவேன் மாட்டேங்கிறேன். அண்ணே அந்த குத்தகைக்கு எடுத்து பணம் வந்தால் என்ன பண்ணுவேன்? பணம் வந்தால் லாபம் வந்தால் இன்னும் ஒரு 5 ஏக்கர் சேர்த்து வாங்கி குத்தகைக்கு எடுத்து விவசாயம் பண்ணுவேன். அதில் பணம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் இன்னொரு 3 ஏக்கர் வாங்கி நான் குத்தகைக்கு விட்டுன்னு. உடனே இவன் இப்படி கேட்ட உடனே அவன் எரிச்சல் ஆகிட்டான். நீ என்னையே கேட்டுக்கிட்டு இருக்கிறிய, நீ ஒன்றும் பேசவே மாட்டேங்கிறிய, நீ என்ன பண்ணுவேன்னா. அவன் ஒரு பதில் சொன்னான் பாருங்க, நான் என்ன பண்ண போகிறேன், நீங்கள் இப்படி அருமையாக விவசாயம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 4 எருமாடை வாங்கி அதில் விட்டுருவேன்னா. ஏன் அதுதான் நல்ல வளமாக வளர்த்து வச்சுருக்கீங்க, 4 எருமையை விட்டு அது மேய்ஞ்சிட்டு போகுது, நமக்கு பால் கிடச்சிட்டு போகுது. அப்படி ஏன் நிலத்தில் நீ என்னடா எருமையை விடுறதுன்னா, அது என்னமோ 2 பேரும் அடித்து பிடிச்சி சண்டை போட்டு கடைசியாக கொண்டாந்து நீதிமன்றத்தை நிறுத்தின உடனே அந்த மேஜிஸ்ட்ரேட் ஒரு கேள்வி கேட்டார், நிலம் எங்கப்பா இருக்குன்னாரு. இன்னும் வாங்கலிங்கோ. அவர் எவ்வளோ கடுப்பாக இருப்பார், ஏற்கனவே ப்ரொமோஷன் கிடைக்கலேன்னு வேற கடுப்பாக இருக்கார் அவர். அவர்கிட்ட இவன் வேற இவ்வளோ கடுப்பான பதில் சொன்னான்னு அவர் எரிச்சலில் கேட்டார், வாங்காத நிலத்து கடா பம்பு வளர்க்குறீங்க, எருமை எங்கடான்னார். அதுவும் இன்னும் வாங்கவே இல்லைங்கோ. இப்போ நீங்களும் சிரிச்சிங்க, நானும் சிரிச்சிட்டேன். எங்க வாங்காத நிலத்துக்கும் வாங்காத எருமைக்கும் சண்டை போட்டால் நமக்கு சிரிப்பு வருது இல்லை, பார்க்காத கடவுளுக்கும் போகாத சொர்க்கத்துக்கும் இந்த நாட்டில் வெக்கம் இல்லாமல் சண்டை போடுறாங்க சார். பார்க்காத கடவுளுக்கும் போகாத சொர்க்கத்துக்கும் வெக்கம் இல்லாமல் சண்டை போடுறாங்க சார். ஒரு ஒரு தெளிவு ஒரு வினாடி யோசிச்சா, இந்த உலகம் அப்படிங்கிறது எத்தனையோ விதமான படைப்புகளில் உருவாகிருக்கு. இதில் யாரையும் எதிர்க்கவோ அழிக்கவோ உரிமை இல்லைங்கிறத எல்லா மதத்தவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் யார் ஒருவருக்காகவும் பேசவில்லை, எல்லா மதத்தவருக்குமாக சொல்லுகிறேன். இன்னொருவரை அழிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. இன்னொருவரை அழிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது, எந்த மதத்திற்கும் கிடையாது. அது என்னமோ உண்டாயிருக்கிறான், அவன் வளர்ந்துருக்கிறான், அவன் வாழ்ந்துட்டு போறான், அவன் அழிக்கிறதுக்கு நீ யாரு? எல்லா மதத்தவருக்கும் சேர்த்து சொல்லுகிறேன், இன்னொருவரை அழிக்கிற உரிமை உனக்கு கிடையாது. உனக்கு உண்மையான கடவுள் பற்றிய எண்ணம் இருந்தா, கடவுளால் உண்டாக்கப்பட்டவனை மனிதனால் அழிப்பது என்பது நீ கடவுளுக்கு எதிராக செய்கிற ஒரு வேலை இல்லையா? நீ உண்மையான கடவுள் நம்பிக்கை உனக்கு இருக்கும்னா, கடவுளால் படைக்கப்பட்ட ஒருவனை மனிதனால இருக்கிற நீ அழிக்கிறேன்னு சொன்னா நீ கடவுளுக்கு எதிரான வேலையை தானே செய்யறேன்னு அர்த்தம். நமக்கு அவ்வளவுதான் உரிமை இருக்குங்கிறது கூட பல பேருக்கு புரியலையே. அவன் கருத்து அப்படியே திணிக்கணும்ல பார்க்கறான் ஒவ்வொருத்தனும். எல்லா மதத்தவருக்கு சேர்த்து தான் சொல்றேன்னா, அந்த சிந்தனை, அந்த வளர்ச்சி, நமக்கு வயது கூடுது, சிந்திக்கிற பருவம் இருக்கு, 10 புத்தகம் படிக்கிறோம், 10 விஷயத்தை யோசிக்கிறோம், எது உண்மையா இருக்க முடியும்னு மாற்றி மாற்றி யோசிக்கிறோம். பார்க்கணுமா இல்லையா சார்? ஒன்றும் இல்லை. இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு டெக்னாலஜி, இந்த செல்ஃபோன்னு ஒன்று வந்திருக்கு. கிட்டத்தட்ட அது 100 கருவிகளுடைய வேலையை செய்யுதுங்கிறா. அது நான் வாட்ச் கட்டுறதை நிறுத்திட்டேன், ஏன்னா செல்ஃபோன்லேயே டைம் பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் செல்ஃபோனில் ஒன்று பண்ணல, ஷேவ் பண்ணல, அதுக்குரிய ஆப் அதில் இன்னும் வரல. இல்லாட்டி வந்திருந்தால் அதையும் பண்ணி முடிச்சுடலாம். செல்ஃபோனில் வச்சுங்க, அதை யூஸ் பண்ணலாம். முன்னெல்லாம் நான் வெளியூர் போகிறதா இருந்தேன்னா, அந்த காலத்தில் நான் வெளியூர் போகணும், கம்பராமாயணம் பேசணுன்னா தண்டிக்கு ஒரு சூட்கேஸ் நிறைய புக்கெல்லாம் தூக்கிட்டு போனோம். இப்போ எனக்கு ஒன்றும் அவசியமே இல்லை. எந்த பாட்டு, எந்த படலாம், என்ன பாட்டு நான் முன் வரிசையை முதல் வார்த்தை போட்டால் கம்பராமாயணத்தில் அந்த பாட்டு எடுத்து அது காமிச்சிடும். எனக்கு ரொம்ப ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள். எதை வேணாலும் நான் ரெஃபர் பண்ணலாம், வில்லி பாரதமா, திருக்குறளா, என்ன வேணாலும் அது உள்ளேருந்து அப்படியே போட்டு டக்குன்னு அப்படியே பார்க்கலாம். கரெக்டாக யூஸ் பண்ணால் அதை விட ஒண்டர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் உலகத்தில் இல்லை. நல்லா யோசிச்சுக்கோங்க. பட் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டா, அடிக்ட் ஆனதுக்கு 3 அடையாளம் சொல்லட்டுமா? என்ன? யாருக்கோ பெல் அடித்தா இவன் ஃபோனை தொட்டு பார்க்குறான். உனக்கு அடிக்கல இல்லை, எவனுக்கோ தானே பெல் அடிச்சது, ஏன் உன் ஃபோனை தொட்ட? இது நீ அடிக்ட் ஆகிட்டேங்கிறதுக்கு முதல் அடையாளம். 2வது, ஃபோனே வராமையே நீ திருப்பி பார்க்குறிய, ஏன் பார்க்குற? நீ ஃபோன் வந்தது பார்த்தாலாவது பரவாயில்ல, ஃபோனே வராமலேயே நீ பார்க்குற. அதை விட ரொம்ப முக்கியம், அது காணாமல் போயிட்டா உனக்குள்ள ஒரு பதட்டம் உருவாகுது. பத்தியா? எப்போ பதட்டம் உருவாச்சோ அப்போ குடிகாரனுக்கும் உனக்கு வித்தியாசம் இல்லை. குடிகாரனுக்கு உனக்கு வித்தியாசம் இல்லை, அவனுக்கு பதட்டம் வரும். குடிகாரனுக்கு அந்த குடி மிஸ் ஆனால் பதட்டம் வரும். உனக்கு டெலிஃபோன் மிஸ் ஆனால் பதட்டம் வருதுன்னா உனக்கு அவனுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம் சார். சைக்காலஜியில் அடிக்ஷனை பற்றி சொல்லும்போது 3 விஷயம் சொல்லுவான். எப்படி தெரியுங்களா? எந்நேரமும் அதை பற்றி சிந்தித்தல் தொடக்கம். எப்போவுமே அதுவே மைண்டில் ப்ரிடாமினண்ட்டாக நிற்கும். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்.
செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியம்னு தெரியும். அதை தவிர பாக்கி எது மேலேயும் நமக்கு பெரிய முக்கியத்துவமே தெரியாது. மூணாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டா அதை தவிர வேற எதுவுமே நம்ம கண்ணுக்கே தெரியாது. இந்த மூணாவது ஸ்டேஜ் போயிட்டா அவனை காப்பாற்றி மீட்டு நீங்கள் கூட்டிகிட்டு வரவே முடியாது. அதே யூடியூப்பை எத்தனை தடவை தள்ளி 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 பார்ப்பான். அது பாடுக்க முடியாமல் போய்கிட்டே இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கிறான். திரும்பி வாட்ஸ்அப்பில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பெல் அடிக்காமையே எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எந்நேரமும் அதையே தேடிக்கிட்டே இருக்கிறான். இது எவ்வளோ பெரிய அநியாயம், எவ்வளோ பெரிய அக்கிரமம். கருவி தவறே கிடையாது. உண்மையிலேயே செல்போன் மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் இனிமேல் கண்டுபிடிக்க முடியாது. இந்த நூற்றாண்டை வந்த மிக உன்னதமான கருவி அதுதான். பட் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற விவேகம் இல்லைன்னா நாம் ஒரு அவேர்னஸ் இல்லாத ஒரு தூக்கத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். அறியாமை என்ற உறக்கத்தில் இருக்கிறோம். நல்ல பொழுதையெல்லாம் எங்கே கழிக்கிறோம், எப்படி கழிக்கிறோம்னு பாருங்க. ஆக்சுவலாக போதைப் பொருள்கள் இருக்கு இல்லையா, கஞ்சா, குடி, இது மாதிரி விஷயம்லாம் மூளையில் ஒரு சாம்பல் நிறத்தை ஏற்படுத்தும். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மூளையில் ஒரு சாம்பல் நிறத்தை ஏற்படுத்தும். இந்த ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களையும் ஸ்கேன் பண்ணி பார்த்தா மூளையில் அந்த இடத்துல அந்த சாம்பல் நிறம் இருக்குது. ஸோ அதுதான் அடிக்ஷன் கிடையாது, ஆல்கஹால் தான் அடிக்ஷன் கிடையாது. ஈவன் செல்ஃபோன் கூட அடிக்ஷனாக மாறி போச்சு. எந்த விஷயம் அடிக்ஷன் ஆயிட்டாலும் நம்ம விழிப்பில்லாத நிலைக்கு போயிட்டு வந்தான்னு அர்த்தம். ஒரு பொண்ணு தெரு வழியாக போயிட்டு இருந்தா. அந்த பித்தளையில் ஒரு விளக்கு, நம்ம அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி ஒரு விளக்கு இருந்தது. அந்த விளக்கு அப்படி தேய்ச்சி பார்த்தா அது உள்ளே இருந்து ஒரு பூதம் வந்தது. கதையில் தான் வரும். வந்து உத்தரவிடுங்கள் மகாராணி யாரே, என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டது. அவளுக்கு ஒரு வருத்தம், நம்ம ஹஸ்பண்டு எப்போவுமே நம்மக்கிட்ட அன்பா இல்லைன்னு. இந்த வருத்தம் இல்லாத பொம்பளை உலகத்தில் யாருமே கிடையாதுங்க. இதில் இன்னொரு உண்மை, அவங்க நினைக்கிறது 100% கரெக்டுங்க. இப்போ ஆம்பளைங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும், அதை அப்புறம் தள்ளி வச்சுருவோம். அந்த பிரச்சனை அப்புறமா பேசுவோம். அவர் என்கிட்ட அன்பா இல்லை, என்னை எப்போ வெளியில் போனாலும் என்னை கூடவே கூட்டிகிட்டு போகணும், காலையில் முழிச்சா என் முகத்திலேயே முழிக்கணும், அவர் எப்போவுமே என்கிட்டே பிரியமாக இருக்கணும், என்கிட்டயே பேசிகிட்டு இருக்கணும், வேறு யார்ட்டையுமே பேசவே கூடாது. அது மட்டுமே இல்லை, அவர் வந்து என் முகத்தில் தான் முழிக்கணும். என் மேலே ஒரு சின்ன கீறல் விழுந்தால் கூட அவருக்கு மனசு அப்படியே துடிச்சு போயிடணும், என்னை பிரிஞ்சுட்டா அவருக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிடணும் அப்படின்னு. உடனே அந்த பூதம் அவளை மாற்றி செல்ஃபோனாக மாறக்கடவுது. கேட்டால் என்ன செல்ஃபோன் ஆகிட்டேன்னு. நீ சொன்ன கண்டிஷன்லாம் இதுக்கு தான் பொருந்தும். இதை உன் ஹஸ்பண்டு பிரியவே மாட்டார். காலம்பரை எந்திரிச்ச உடனே இது முகத்தில் தான் முழிப்பார். இது இல்லை ஒரு கீறல் விழுந்தால் கூட துடிச்சு போயிடுவார். இது தொலைஞ்சு போச்சுன்னா பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிடுவார். நீ சொன்ன எல்லா கண்டிஷனும் பொருந்தணும்னா நீ செல்ஃபோனாக மாறுறதை தவிர வேறு வழியே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை முழுக்க அந்த ஒரு விஷயத்தில் நம்ம அவ்வளவு ஆழமாக போய் உட்காந்துட்டோம்னா நம்மளால் எப்படி மீண்டு வெளியில் வர முடியும்? ஒரு விஷயத்துலேருந்து தெளிவாக சிந்திச்சு ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்ல முடியுமா? ஒரு முடிவு எடுக்க முடியுமா? டெசிஷன் மேக்கிங் ப்ராப்பராக இருக்குமா? இந்நேரமும் அதை பற்றியே நம்ம மனசு ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா. இந்த யூடியூப் இருக்கு இல்லையா, அதை பற்றி ஒரு சைக்காட்ரிஸ்ட்டு, இந்த நல்ல நண்பர், அவர் 2 வார்த்தை சொன்னார், என்ரேஜ்டு அண்ட் எங்கேஜ்டு அப்படின்னார். என்ரேஜ்டுனா என்ன அர்த்தம் தெரியுங்களா? எப்பவுமே அவங்கள வந்து ஒரு மாதிரியான வன்முறையில் வச்சிருக்கிறது. நீங்கள் ஒரு கூட்டத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஒரு கூட்டம் இருக்கணும் அப்படின்னா அவங்கள எப்பவுமே கொதிச்சு வர மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். உன் இனம் அழிக்கப்பட போகிறது, உன்னை ஒழிப்பதற்கு ஒருவர் காத்து, அப்போ ஒரு கோபம் வரும். நேச்சுரலாக ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்முலா சொல்லட்டுமா? ஒரு படம் சக்ஸஸ் ஆகணும்னா ஹீரோவால் சக்ஸஸ் ஆகாதுங்க. வில்லன் மேலே ஜனங்களுக்கு கோபம் வரும்படியாக எடுத்துக்கிட்டே இருந்தால் அந்த வில்லன் மேலே இருக்கிற கோபம் தான் ஹீரோ மேலே இருக்கிற அன்பா மாறி அந்த ஹீரோ கடவுளாக கொண்டாடப்படுவார். இதுதான் ஃபார்முலா, சிம்பிளஸ்ட் ஃபார்முலா. ஹீரோ கடவுளாகிறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. ஏன்னா அவர் அவ்வளோ நல்லவர் இல்லைங்கோ. புரியுதுங்களா? அவர் அவ்வளோ நல்லவர் இல்லைங்கோ. அவர் நல்லவர் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்கோ. ஆனால் அவர் கடவுளாக ஏன் கொண்டாடுறான்னா இந்த வில்லன் மேலே ஒரு கோபம் கிரியேட் ஆகுது. பார்த்தீங்களா? இவ்வளவு கோபமும் அவன் மேலே ஒரு பிரியமா உருவாகும். இதே ஃபார்முலா அரசியலுக்கும் செல்லுபடி ஆகுங்கோ. இது வந்து ஃபிலிம் டெக்னிக்கிங் ஆச்சுங்களா? ஒரு ஒரு வெறுப்பு ஒருத்தர் மேலே இருக்கிறாப்லே நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு கூட்டத்து மேலே ஒரு வெறுப்பை உண்டாக்குற மாதிரியே பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆள் ஹீரோ ஆகிடலாம், இம்பார்ட்டண்ட்டாக ஆகிடலாம். இது வந்து சைக்காலஜியில் பேஸுங்க. என்ரேஜ்டு, எப்போவுமே கோவம் வராப்புல. யூடியூப் எடுத்து பாருங்க,
என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அந்த டைட்டில் அவங்க போடுறது பந்தாடினார், கெட்ட வார்த்தை மாதிரி போட்டு, அந்த தலைப்பே படித்த உடனே கொதிப்பு வராப்புல போட்டு, அதாவது எனக்கு அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறது கூட கூச்சமாக இருக்குது. நீங்கள் எடுத்து யூடியூப்பில் பாருங்கள், அந்த வர வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒருத்தர் அவமானப்படுத்துகிற மாதிரி, கேவலப்படுத்துகிற மாதிரி, நாக்கு பிடிக்கிட்டு சாகிற மாதிரி போடும்போதே அப்படி தான் போடுறது அந்த வார்த்தையை. என்ரேஜ்ட், அடுத்தது எங்கேஜ்ட். எப்போவுமே அது என்னாச்சு, இது என்னாச்சு, இது என்னாச்சு, அது என்னாச்சு, இது என்னாச்சுன்னு எதையாவது ஒன்று நீங்கள் தேடுற மாதிரியே போட்டுக்கிட்டே வர்றது விஷயத்தை. டோட்டலி யூ ஆர் லாக்டு. சரி, இதில் போய் நம்ம சிக்கிக்கிட்டோம்னு சொன்னால் இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது? என்ன மாதிரியா வெளியில் வர்றது? நான் படிப்படியாக சொல்லிக்கிட்டேன். அந்த உணவில் எப்படி, நம்முடைய வாழ்க்கை முறையில் எப்படி, பேரண்டிங்கில் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், நம்முடைய ஆக்டிவிட்டீஸ், வாழ்க்கையில் செய்கிற பழக்க வழக்கங்களில் நம்ம எப்படி ஒரு அறியாமையில் இருக்கிறோம். 100க்கு 90 விஷயங்களை சடங்கு ஆக்கிட்டோம், அதனுடைய உயிர்ப்பை கொண்டுட்டோம். செய்கிறோம், ஆனால் 100க்கு 90 விஷயத்தை சடங்கு ஆக்கிட்டோம், அதை கொண்டுட்டோம். பிள்ளைங்கன்னா சொல்லட்டுங்களா, நிஜமாகவே இது முட்டாள்தனமா அறிவாளித்தனமா எனக்கு இன்னை வரைக்கும் தெரியலைங்க. இதை ஏன் கயற்றுறோம்னு தெரில, ஏன் போடுறோம்னு தெரில. நான் அந்த கொரோனா இந்த டயத்தில் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது சார், மெயின்டைன் த சோஷியல் டிஸ்டன்ஸ்னு டிக்கெட் கவுண்டரில் போட்டிருந்தா சார். இங்கே நிற்கணும், அங்கேருந்து 4 அடி தள்ளி ஒருத்தர் நிற்கணும். சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணால் கொரோனா வராதுன்னா. ஆனால் பிளேனில் மட்டும் பக்கம் பக்கமாக உட்காந்து வைக்கிறேன். அதுக்கு என்ன ஆஃபீஸ் டைம் இருக்கா? வெளியில் என்ன வராது, பிளேனுக்குள்ளே என்ன வராது, பிளேனுக்கு வெளியில் என்ன கொரோனா வருமா? பக்கத்தில் உட்காந்தா வரும்னாலும் எப்போ வேணாலும் வரும், பக்கத்தில் வராதுன்னா எப்போ வேணாலும் வராது. இவ்வளோதான் கணக்கு. அதுக்கு நீ டிக்கெட் எடுக்கிற கவுண்டரில் மட்டும் 4 அடி தள்ளி நில்லுங்கிற, பிளேனில் மட்டும் பக்கமாக உட்காத்தி வச்சு தான் 1.5 மணி நேரம் நீ கூட்டிகிட்டு போகிற. இது ஏதாவது அறிவுடைய காரியமா முட்டாள்தனமானு தெரியல. ஆனால் இதை விடுற தைரியம் வரல. இவ்வளோதான் சிம்பிளாக சொன்னேன். இதை விடுற தைரியம் வரல. ஒரு வேளை இதை போட்டால் வராமல் இருக்குமோ அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கையினால், எப்படி ஒரு மூட நம்பிக்கையினால் காப்பாற்றிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. நம்ம செய்கிற காரியம் இது வேணுமா, இது வேண்டாமா, இது எல்லாமே ஒரு சடங்காயிடுச்சு. அத்தனையும் ஒரு சடங்காயிடுச்சு. ஒரு காலத்தில் தமிழர் வாழ்வியல்ல மரங்கள் அவ்வளவு மதிக்கத்தக்க ஒன்று. நிஜமாவே ஒரு நல்லது கெட்டதுன்னா மரம் நடுவாங்க வீட்டில். இன்னைக்கு இந்த கல்ச்சர் எங்கே தெரியுமா இருக்கு? கேரளாவில் இருக்கு. ஒரு வீட்டில் நல்ல காரியம் நடந்தாலும் சரி, கெட்ட காரியம் நடந்தாலும் சரி, பெரியவங்க இறந்து போயிட்டாலும் அவங்க அடையாளமாக ஒரு மரம் நடுவாங்க, ஒரு பலாமரம் ஒன்று நடுவாங்க. இல்லை நல்ல காரியம் திருமணம் நடக்குதுனாலும் ஒரு மரம் நடுவாங்க. அந்த மரத்துக்கு பூஜை பண்ணி அந்த மரத்தை வழிபாடு பண்ணி ஒரு நல்லது கெட்டது பண்ணுறது நம்முடைய வழக்கம். இப்போ காங்கிரீட்டில் கல்யாண மண்டபம் பண்ணி ஒரு மரத்தோட குச்சியை உடைச்சிட்டு அதை ஒரு தூணில் கட்டி அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் அப்படியே நம்ம வச்சு ஒரு மரத்தை ஒடிச்சு அதுக்கு எல்லாம் பண்ணிட்டு 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தா எல்லாரும் அதை காலில் மிதிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கான். இது என்ன? இது என்ன பர்பஸ் கொண்டு வந்தோம்? நிஜமாவே மரம் நடணும், மரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயிர், நம்முடைய உறவு அப்படிங்கிற கான்செப்ட் போய் நாம இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே. திருமண வீட்டில் கோச்சுக்காதீங்க, அக்ஷதைன்னு ஒன்று கொடுக்குறா. அதாவது முனமுறியாத அரிசிக்கு அக்ஷதைன்னு பேருங்க. சமஸ்கிருதத்தில் க்ஷதம்னா குத்து, அக்ஷதம் குத்துப்படாத அரிசி. அதாவது அக்ஷதை எப்படி தயாரிக்கணும்னு கேட்டிங்கன்னா, நெல்லை ஊற போட்டு நகத்தால் கீறி முனமுறியாத அரிசி எடுத்து மஞ்சளில் தடவி மணமக்கள் தலைமையில் தூவுறதுக்காக நிறதானியத்தை கொடுத்தாங்க. இப்போ யார் வீட்லையாவது நெல்லில் ஊற போட்டு ஈரத்தில் ஊற போட்டு நகத்தில் கிழிச்சிருப்பானா? வந்த உடனே அக்ஷதை கொடுக்குறான். மன்னிச்சுக்கோங்க, தாலி கட்டுறதுக்குள்ளேயே பல பேர் தின்னுடுறான். அப்புறம் சும்மா கையை இப்படி ஆட்டுறான். மிச்சம் இருக்கிறவன என்னடா பண்றான்னா, இது மாதிரி வீடியோகிராஃபர் இருப்பார், அவர் தலைமையில் போடுறான். அதனால என்ன நடக்குதுன்னா, வீடியோகிராஃபருக்கெல்லாம் 2வது மேரேஜ் இப்போ ஈஸியாக நடக்குது. ஏன்னா நிறைய பேருடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு நிறைய பேர் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி. இது எதுக்கு கொடுத்தா, இதுக்கு பொருள் என்ன? இதில் மனசை வாழ்த்தி அந்த மணமக்களை தூவி நீங்கள் நல்லா இருங்கப்பா அப்படின்னு எல்லாமே சடங்காயிட்டா. ஒரு விஷயத்தை செய்யறமே, இதை ஏன் செய்யறோம், இதை எப்படி செய்யணும், மரபின் வழி இதை எப்படி செய்யணும், என்ன நோக்கத்துக்காக இதை கொண்டு வந்தாங்க, அதை யோசிக்கணுமா இல்லையா? சடங்குகளை நாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா நினைக்கிறோமே ஒழிய அதன் பின்னால் இருக்கிற உண்மைகள், அதன் பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளை நாம் நம்ப மறுக்கிறோம். இதே மாதிரி கூட்டமா இருந்து ஒன்று சொல்லிட்டா அது உண்மையா இருக்கும்னு நம்புறோம். எப்பவுமே கிடையாதுங்க. கூட்டம் குறைவா இருந்து தனியா ஒரு ஆள் சொல்ற விஷயம் உண்மையா இருக்குங்க. கூட்டம் சொல்றது பல சமயத்துல முட்டாள்தனமா இருக்குங்க. நான் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், கோச்சுக்காதீங்க. தனி மனிதனை நீங்கள் ஞானியாக்க முடியும்,
ஒட்டுமொத்தமாய் ஒரு கூட்டத்தை ஒரே நாளில் ஞானியாக்க முடியவே முடியாது. உண்மையா பொய்யா? யாராவது ஒரு கூட்டத்தை அப்படியே ஞானியாக்க முடியுமா ஒரே நாளில்? ஒரு ராமகிருஷ்ணர் ஒரு விவேகானந்தர் ஞானியாக்க முடியும், புரியுதா? ஒத்தொத்தரும் ஞானியாக்க முடியும். ஒரு கூட்டத்தை அப்படியே ஞானியாக்கிட முடியுமா? கூட்டத்தை உணர்ச்சி வசப்பட வைக்க முடியும், கூட்டத்தை கொதித்தெழ வைக்க முடியும், கூட்டத்தை சண்டையிட வைக்க முடியும், கூட்டத்தை நீங்கள் ரத்தம் சிந்த வைக்க முடியும். கூட்டத்தை ஞானியாக்குவது முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு கூட்டம்னா அது சொன்ன சரியா தான் இருக்கும், நிறைய பேர் நம்ம அதை ஏற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வகையான சமூக உணர்வு நமக்குள்ள ஏற்பட்டு போச்சு. அப்பா ஜாஸ்தியான பேர் அதை சொல்றாங்க, அது கரெக்டாக தான் இருக்கணும், நம்ம அதை ஏற்றுட்டு போவோமே அப்படின்னு. இன்னொரு படி மேலே போவோம். அரசியல் இது மாதிரிலாம் வரும்போது எவ்வளவு அருமையான விஷயங்களை பல பேர் எழுதி வச்சிருக்கிறாங்க. டாவோ டீச்சிங்னு ஒன்று, இறையன்பு தலைமை பண்புகள் பற்றி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. உண்மையிலேயே ஒரு அதிசயமான புஸ்தகம் அது. மேனேஜ்மெண்ட் சயின்ஸு, அதாவது தலைமை பண்பு பற்றி ஒரு அற்புதமான ஒரு இலக்கியம் நம்முடைய இறையன்பவருடைய அந்த புஸ்தகம், தலைமை பண்பு பற்றிய ஒரு புத்தகம் அது. 2 வார்த்தை சார், தாவோட டீச்சிங் ஒன்று எழுதுறாரு சார், பியூட்டிஃபுல் டீச்சிங். இதெல்லாம் படிக்கணும். பெரிய நாட்டை ஆள்வது என்பது லாவோட்ஸோட டீச்சிங். இது பெரிய நாட்டை ஆள்வது என்பது சிறிய மீனை சமைப்பது போல. என்ன பியூட்டிஃபுல் வார்த்தை பாருங்க. பெரிய நாட்டை ஆள்வது என்பது சிறிய மீனை சமைப்பது போல. அதிகம் கிளறக்கூடாது, கிளறினால் உதிர்ந்து விடும். எவ்வளவு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சயின்ஸ் அது. சிறிய மீனை சமைப்பது போல, அதிகம் கிளறக்கூடாது, அதிகம் கிளறினால் உதிர்ந்து விடும். இன்னொரு அருமையான டாவோ டீச்சிங்ல ஒரு வார்த்தை என்ன, தெளிந்த நீரில், மிக சுத்தமான தெளிந்த நீரில் மீன்களால் உயிர் வாழ முடியாது. மிகவும் நெறிவாய்ந்த தலைவன் பின்னால் மக்கள் போக மாட்டார்கள். பயங்கரமான உண்மை. ஏன் இப்போ அழுக்கு இருந்தால் தானே சார் மீன் தின்னுக்கிட்டு அங்கே உட்காந்துருக்க முடியும். அழுக்கே இல்லாதபடி அப்படியே எம்எம்எல்ஏ தண்ணி உருகி வர மாதிரி சுத்தமான தண்ணியை வச்சுட்டு அதில் நீங்கள் மீன் வளரணும்னு எதிர்பார்த்தா மீன் வளராது. அது மாதிரி சில பேர் வளர முடியல அப்படின்னு சொன்னா, நான் ரொம்ப தூய்மையா எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன்னா அதான் யதார்த்தமான உண்மை, புரிஞ்சுக்கணும். ஏதோ சில காம்ப்ரமைஸ் பண்ணாம லீடர்ஷிப்ல நம்ம ஒரு இயக்கத்தையோ ஒரு அமைப்பையோ வளர்த்த முடியாது, ஒரு குடும்பத்தையே நடத்த முடியாது. சில சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். இல்லாட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாம நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. இதை ஒத்துக்கணும். நான் காம்ப்ரமைஸ் தான் இந்த விஷயத்தில் பண்ணியிருக்கிறேன், வேற வழி இல்லை. இந்த குடும்பத்தை நடத்தணும், இந்த கம்பெனியை நடத்தணும், இந்த அமைப்பை நடத்தணும், இதை நடத்தி ஆகணும். தெளிந்த நீரில் மீன்களால் உயிர் வாழ முடியாது. அதுபோல் மிக நேர்மையான தலைவனோடு பின்னால் மக்கள் பயணிக்க மாட்டார்கள். ஒரே வார்த்தை முடிச்சுட்டான். இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டா, நாம் நம்ம கிட்ட இருக்கிற தவறுகள் என்ன அப்படிங்கறத நாமே ஒப்புக்கொள்வதற்கு பழகணும். நம்ம யாரு அப்படிங்கிறத பற்றி நாமளே ஆராய்ச்சி பண்ணி நம்முடைய தவறுகளை சிந்திக்கிறதுக்கு பழகணும். ஒரு கொஞ்சம் சிக்கலான விஷயம், பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னுடைய கண்ணுக்கு இங்கே தெரிகிற இவ்வளோ பேரும் தெரிவிங்க, ஆனால் ஒரு பர்டிகுலர் புள்ளி ஒன்று இருக்குது அந்த ஆங்கிளில். அந்த பர்டிகுலர் புள்ளியில் என்ன இருக்குங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது ஒரு ஆங்கிள் கணக்கு இருக்குது. இந்த டிகிரி இது நேராக 90 டிகிரிஸில் விழுற போது அது வரைக்கும் தெரியும். இது பாருங்க, இது வரைக்கும் தெரியும். ஆனால் ஒரு பர்டிகுலர் புள்ளி இருக்கு, அந்த புள்ளியில் யாராவது இருந்தால் நமக்கு அது தெரியாது. அது பிளைண்ட் ஸ்பாட்னு பேர். அந்த புள்ளியில் யாராவது இருக்கிறது எப்படி நமக்கு தெரியாதோ அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மிஸ்டேக்கு நமக்கு தெரியாது. மற்ற எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மிஸ்டேக்கு நமக்கு தெரியாததால நாம என்னமோ 10% நியாயம் மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம். பட் நம்ம கிட்ட அந்த தப்பு இருக்குங்கிறத நம்மால உணரவே முடியாது. அதுக்கு தான் விழிப்பு நிலை வேணும். அதை யாரோ சொல்லும் போது அவர் சொல்றாரு, அப்ப நம்ம அதை யோசிச்சு பார்க்கணுமோ, அவர் சொல்றதுல நியாயம் இருக்கான்னு கொஞ்சம் யோசிப்போமே நம்ம கிட்ட அப்படின்னு. இப்போ என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நீங்கள் சொல்கிறலாம் கருத்து நியாயமாக இருக்கலாம் சார், ஆனால் ரொம்ப கோபமாக சொல்கிறீங்க, நீங்கள் கோபமாக சொல்கிறத நிறுத்திட்டு அதையே கொஞ்சம் அமைதியாக சொல்ல பழகுங்களேன்றது. எனக்கு அது அவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு அது தோணலை. எனக்கு சொசைட்டி மேலே ஒரு கோபம் வரும், பழியன்னு கோபமாக ஒரு விஷயத்த சொல்லிடுவேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நியாயம்தான் சார், ஆனால் நீங்கள் கோபமாக சொல்கிறீங்க, அந்த கோபத்தை நிறுத்திட்டு அதே அமைதியாக சொல்லி பாருங்க, இன்னும் பல பேரை நீங்கள் ரீச் பண்ண முடியும்னா. தட் இஸ் கரெக்ட். அது எனக்கு தெரியல, ஆனால் யாரோ எங்கேயோ கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு. தட் இஸ் மை பிளைண்ட் ஸ்பாட். நான் ஒத்துக்கணும், அது என்னுடைய பிளைண்ட் ஸ்பாட். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு சில விஷயத்தில் பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும். அதை யாராவது சுட்டி காட்டுவாங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சி திருத்திக்கிட்டா நம்ம மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு.
இன்னொன்று இதே மாதிரி இன்னொரு பிளைண்ட்னஸ் சொல்கிறான். டிரைவிங்கில் மேலே போகிறவங்களுக்கு, நீங்கள் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் காரில் உட்காந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாப்பில் யாருமே இல்லை, நீங்கள் வந்து அப்படியே ஆக்சிலேட்டரில் காலை அப்படியே மிதிச்சுக்கிட்டு கிளச்சிலேருந்து காலை எடுத்துகிட்டு ரொம்ப அப்படியே ஹைவேஸில் யாருமே இல்லை 120 அழுத்திட்டு போகிறீங்க, 140 120 அழுத்துறீங்க. அதே ஸ்பீடுக்கு பின்னாடியும் வருது முன்னாடியும் போகுது. நம்ம மைண்ட் என்ன பண்ணு தெரியுங்களா, அந்த ஸ்பீடாகவே கன்சிடர் பண்ணாது. நவ் வி ஆர் ட்ராவலிங் இன் 140 கிலோமீட்டர் ஸ்பீட் அப்படிங்கிற எச்சரிக்கை மூளைக்கு போயிடும். ஏன்னா உங்கள் பக்கத்தில் போகிற வண்டி எல்லாமே ஸ்பீடாக போகுது, நீங்கள் கதவை ஏற்றிட்டு ஏசி போட்டு உட்காந்துருக்கிறீங்க, 140 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறீங்க. 140 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் அப்படிங்கிற நேரத்துக்குள்ள முன்னாடி காரம் பிரேக் போட்டால் உங்கள் வண்டி அடிச்சிடும். பின்னாடி இருக்கிற யாரோ ஒருத்தன் வேகமாக வந்து நீங்கள் பிரேக் போட்டாலும் அடிச்சிடும். ஏன்னா 140 கிலோமீட்டரில் போயிட்டு இருக்கிறீங்க, வேகம் போயிட்டு இருக்கிறீங்க, 140 போகிறோங்கிற பிரஜை உங்களை விட்டு போயிடும். நார்மலாக வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துடும் நமக்கு. இப்போ நம்ம 140 ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அவேர்னஸ். ஆனால் 140 ட்ராவல் பண்ணுறோன்னு தெரியாமல் நார்மலாக ஒரு ஸ்பீடில் போகிற மாதிரியான ஒரு மாயை நமக்குள்ளே உருவாயிருக்கு பாருங்க, தட் இஸ் கால்டு பிளைண்ட்னஸ். இது நமக்கு ஏற்படும் சில சமயத்தில், நம்ம பேச்சில் வரும், நம்முடைய நடவடிக்கையில் வரும், நம்ம பண்ணுற தொழில் நிறுவனத்தில் வரும். ஏதோ ஒரு வகையில் நம்முடைய ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்குங்கிறது நமக்கு ரிஜிஸ்டர் ஆகாது. அது ஒரு பிளைண்ட்னஸ். நம்ம அது தெரியாமல் அதே ஸ்பீடில் ஓட்டணும், பின்னாடி இருக்கிறவன் அடிப்பான், இல்லாட்டி முன்னாடி இருக்கிறவன் போய் அடி வாங்குவோம். அந்த நேரத்துலையும் அந்த விழிப்பு அது நமக்கு நிச்சயமாக மனசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நாம் அதை மேற்கொண்டு செல்ல முடியும்.